இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே அகில உலக திருச்சபைகளிலே யோவான் ஸ்நானகனை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து தியானிப்பது வழக்கம். இந்த வேளையிலே நாம் அதே காரியங்களை செய்வோம். அதற்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கும் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திற்கும் இடையிலே நடந்த சம்பவங்களை மிக சுருக்கமாக நாம் தியானித்துவிட்டு இந்த நாளுக்கான செய்திக்குள்ளாக போவோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளிலே மோசேயினுடைய பிரமாணத்தின்படியாக அவருக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அடுத்து 3 வசனங்களை வாசிப்போம். 22, 23, 24. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். 2 காட்டு புறாக்களை கொண்டு போனோம், ஒரு ஜோடி புறாக்களை கொண்டு போக வேண்டும். அது நியாயப்பிரமாணமாக இருந்தது. மோசையினாலே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணமாக இருந்தது. முதலாவதாக ஒன்று சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும், பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய தாயும் அவருடைய தகப்பனாகிய யோசேப்பும் காரியங்களை நிறைவேற்றினார்கள். எங்கே இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மோசையினாலே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரவும் கூடாது. பெண் பிள்ளை போதும். ஆண் பிள்ளை பிறந்தா எத்தனை நாள் இருக்கணுமா? 40 டேஸ். முதல்ல 7 நாள், அதுக்கப்புறம் எவ்வளவு? 33 நாட்கள், மொத்தம் 40 நாட்கள். பெண் பிள்ளையாக இருந்தால் அதுக்கு 14 நாட்களும், அதுக்கப்புறம் 66 நாட்கள், 80 நாட்கள். இந்த நாட்களை நம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆகவே நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராய் பிறந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் செய்யப்பட்டது. முதல் 7 நாட்கள் முடிந்தவுடனே 8வது நாள் விருத்த சேதனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு செய்யப்பட்டது. யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன என்று சொன்னால், முதல் 7 நாட்கள் அது லிலித்துடைய கண்ட்ரோலில் இருக்கும். அந்த 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ண பிறகு அது கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறது. அது எவ்வளவு ரைட்டு எவ்வளவு தப்பு என்று சொல்லி நாம் அதற்குள்ளே போக வேண்டாம். இப்படி நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி 25வது வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 35 வரையிலே அவரை ஆலயத்திற்கு கொண்டு போகிறார்கள். ஆலயத்திற்கு கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணும்போது சீமோன் என்கின்ற ஒரு மனிதன் அவரை ஆசீர்வதித்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து 36 39 வரையில் யார் பார்த்தாங்க? அன்னாள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஆலயத்தில் இருக்கிறான். அவங்க அந்த குழந்தையை எடுத்து குழந்தையை பற்றி சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் கடைசியாக 40 52வது வசனம் வரையில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 52 வசனங்கள், ஒரு 12 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே 12வது வயதிலே என்ன நடந்தது என்று சொல்லி வாசிப்போமா? 1-2 வசனங்கள். அவருடைய
தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு கூட்டிச் செல்வார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படியே எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். போதும், நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே ஆலயத்திலே சென்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். எல்லோரும் மிக ஆச்சரியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாயும் தகப்பனும் என்ன செஞ்சாங்க, 3 நாள் பிரயாணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணோன்னு சொல்லி. அவங்க திரும்பி வரும்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய தகப்பனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு, ஒரு யூதன் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் 30 வயது வரையில் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்பட்டு அவளோடு கூட இருக்க வேண்டும். 30 வயது முடிந்தவுடனே அவன் வெளியே செல்ல வேண்டும். ஆகையினாலே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர்களோடு கூட சென்று நாசரேத்திலே 30 வருடம் அவர்களோடு கூட 30 வயது வரையிலே அவர் தங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த உடனே அடுத்து இப்போ தான் லூக்கா என்ன எழுதுகிறாரு, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. போதும், இப்போ இவங்க 2 பேருமே யார், ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த காரியத்தை நம்ம தியானித்தோம். எங்கே தியானித்தோம் ஞாபகம் இருக்கா? பெனிஷ்பா வீட்டில் நம்ம தியானித்தோம். இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தும் கர்த்தருக்கு உகந்த மனிதர்களாக வாழ்ந்தார்கள். 5வது வசனத்தை வாசிப்போம். 5 இல்லை, 6வது வாசம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, குற்றமற்றவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக இருந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பல நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை தருகிறார். அது யாரு? யோவான் ஸ்நானகன். அப்போ அவருடைய பிறப்பிலே ஒரு பெரிய மிராக்கிள். அவர் பிறந்ததே எப்படின்னா ஒரு மிராக்கிளாக, ஒரு அற்புதமாக தேவன் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய குறித்து பார்க்கும்போது இந்த 3 பெயர்கள், முதலாவதாக எலிசபெத், 2வது சகரியா, 3வது யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி. எலிசபெத் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, என்ன அர்த்தம்? காட் ப்ராமிஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி பெயர். சகரியா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி அர்த்தம். யோவான், ஜான் என்று சொல்கிறோம். எபிரேய பாஷையில் என்ன சொல்லணும்? யோஹானா. யோ என்று சொன்னால் யாவேயை குறிக்கிறது. ஹானா என்று சொன்னால் என்னது? கிருபை, கர்த்தருடைய கிருபை. இந்த 3 பெயர்களையும் சேர்த்து பார்த்தா இவருடைய காரியம் தெரியும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய கிருபையாய் பிறந்தவர் யார்? இந்த யோவான் ஸ்நானகன். மிக கிருபையாக பிறந்த அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்க போகின்றோம். இவரை குறித்து 4 காஸ்பல்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. பல சம்பவங்கள் ஏதாவது ஒரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கோம், அல்லது 2 சொல்லியிருக்கோம். ஆனால் இவரை குறித்து 4 சுவிசேஷங்கள்னு சொல்லியிருக்கு. மார்க்கு முதலாவது யாரை குறித்து ஆரம்பிக்கிறாரு? யோவான் ஸ்நானகனை குறித்து. லூக்கா இவருடைய பிறப்பை குறித்து பேசுகிறாரு. யோவான் அவரும் இவருடைய பிறப்பை குறித்து 1வது அதிகாரத்தில் எழுதுகிறாரு. ஆனால் மத்தேயு மட்டும் எந்த அதிகாரத்தில் எழுதுகிறாரு? 3வது அதிகாரத்தில் எழுதுகிறார். அப்போ இந்த 4 சுவிசேஷங்கள்லேயும் இவர் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் என்று சொல்லி இவருடைய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க?
4 சகோதரர்கள் இருந்தாங்க, ஒரு சகோதரி இருந்தாங்க. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், அல்லது மத்தேயு 13:55 வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனம் வாசிப்போம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? யார் யாரு என்னென்ன பேர் சொல்லுங்க? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. பட் இதனுடைய ஆர்டர்ஸ் இன்னொரு சுவிசேஷத்தில் மாறி இருக்கு. 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே. யார் யார் வந்தாங்க? தாயாரும் சகோதரர்களும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்கள். உலக பிரகாரமாக அல்ல, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 4 பிள்ளைகளும் ஒரு குமாரத்தையும் இருந்தார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி இருந்தாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு பார்த்தா அந்த கற்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இவர் மாத்திரம்தான் பிறந்தார். ஏன்னா இவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இவர் ஒரு யார்? ப்ராஃபெட். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இருந்த 400 வருடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையே இல்லாத போது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தவர் யார்? இந்த யோவான் ஸ்நானகன். இவர் முதலாவது புதிய ஏற்பாட்டில் வந்த கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இவர் புதிய ஏற்பாட்டில் அவர் தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் எந்த தீர்க்கதரிசி தான்? ஓல்ட் கவர்னன்ட், பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசி தான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அப்போ இவர் எந்த தீர்க்கதரிசி தான்? பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறார். பல தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரே தீர்க்கதரிசி இவர் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே இருந்து கூப்பிடுகிற சத்தம். அதுதான் இவரை குறித்து கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க, நீ யார் என்று சொல்லி. யோவான் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசித்தா ஆசாரியர்கள் கேட்குறாங்க, வேதபாரர்கள் கேட்குறாங்க, நீங்கள் யார் என்று சொல்லி. வாசிப்போமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 19லிருந்து 24 வசனங்கள். யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலையாமல் அறிக்கையிட்டதும் அன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னே யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். தீர்க்கதரிசியான்னு கேட்குறாங்க. அதுக்கும் அவர் என்ன சொல்றாரு? நான் தீர்க்கதரிசி இல்லை. அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுவீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை குறித்து மற்றொரு தீர்க்கதரிசி அவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி இவர் தான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 700 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசினால சொல்கிறாரு, ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி. அந்த யோவான் ஸ்நானகன் அவர் பிறந்து அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி. அவருடைய ஆடை எப்படி இருந்துச்சா? வாசிக்க கேட்ட வேத பாடத்தில் 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்கேயாவது வாசித்திருப்பீங்க? அவன் ட்ரெஸ்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு.
சாப்பாடு என்ன சாப்பாடு? டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு. அப்போ யார் இவர்? இதுவரைக்கும் இந்த தீர்க்கதரிசிகள் யாருமே இந்த மாதிரி செய்யலை. யார் இந்த தீர்க்கதரிசி? ஏன் இவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாரு? ஏன் இந்த சாப்பாடு சாப்பிட்றாரு? நம்ம கற்றுக்கணுமா இல்லையா? இவர்கள் யார் என்று சொன்னால் எசின்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த எசின்ஸ் என்பவர்கள் யார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் சரித்திரத்தில் பிசி 200லேருந்து 68 வரையில் நடந்த சம்பவத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். தெரியாதவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கூட சொல்லலாம். பிசி 200லேருந்து 68 வரையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த நாட்களில் கிரேக்கர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து இப்போ எங்கே மாறுது? ரோம சாம்ராஜ்யத்திற்கு உலகத்தின் காரியங்கள் மாறுகிறது. ரோமர்கள் இப்போ ஆதிக்கத்திற்கு வரக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் இந்த ரோமர்கள் என்ன செய்கிறாங்க? அநேகர் வந்து இந்த ஆலயத்திற்குள்ளாக உள்ளே வர்றாங்க. அப்போ அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்களும் என்ன செய்கிறாங்க? அவர்களை அழைத்து ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்து அவர்களை தூபம் காட்ட சொல்லுகிறார்கள். இந்த தூபம் யார் தான் காட்டணும்? ஆசாரியர்கள் தான் காட்ட வேண்டும். ஆனால் இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க? உலகத்தின் ஆட்களை ஆலயத்திற்குள்ளாக வர வைத்து விட்டார்கள். அப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஆசாரிய கூட்டம் என்ன செய்கிறாங்க? இனிமேல் நாங்கள் உங்கள் கூட இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு கூட்டம் அவர்களை விட்டு பிரிந்து போய் கும்ரன் என்கின்ற ஒரு கேவில் அந்த இடத்துல போய் அவர்கள் தங்குகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, இனிமேல் நாங்கள் உங்கள் கூட ஆசாரியர் ஊழியத்தை செய்ய முடியாது. என்னென்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் செய்கிறீர்கள். நாங்கள் எங்களை பரிசுத்தமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை விட்டு பிரிந்து தனியாக அந்த கேவில் வந்து தங்குகிறார்கள். அங்கே தங்கினவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குடும்பங்களை யாரையும் யூதேயாவில் விட்டு இவர்கள் தனியாக வந்து தங்கி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வேதாகமத்தை எழுதுகிறார்கள். தோல் சுருளில் எழுதுகிறார்கள். அவங்க என்ன ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அனுதினமும் அந்த வேதாகமத்தை அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்களுக்காக தனியாக அவர்கள் தங்கியிருந்தாங்க. அவங்க விவசாயம் செய்து அந்த இடங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்தமாக கர்த்தருக்கு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை பிரித்து எடுத்துக்கொண்டு தனியாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காலையில் எழுந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தண்ணியில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுவிட்டு அந்த பக்கம் போய் எழுதிட்டு மீண்டுமாக சாயங்கால வேளையில் மீண்டுமாக அவர்கள் தண்ணீருக்குள்ளாக வருவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஞானஸ்தானம் என்பது வந்து பழைய ஏற்பாட்டில் இல்லை. இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஞானஸ்தானம் என்கின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூதர்களுடைய உள்ளாக வருகிறது. யூத மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றவர்களும் அல்லது ஜென்டைலாக இருக்கிறவங்க யூதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும்? இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணினவர்கள் இவர்கள் தான். இவர்கள் தனியாக இருப்பார்கள், வாழ்வார்களே ஒழிய அவர்கள் மனிதர்களோடு கூட சேர்ந்து வாழ மாட்டார்கள், மனிதர்களோடு கூட பேச மாட்டாங்க. சப்போஸ் அந்த கும்ரேன் கேவில் இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து யூதேயாவில் வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனியான ஒரு உடை கொடுக்கப்படும். அதுதான் என்னது? இந்த ஒட்டகத்தினுடைய தோலினால் செய்யப்பட்ட உடை. அவர்களுக்கு சாப்பாடு வெளியில் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்காக அவர்களுக்கு தேனும் வெட்டுக்குழியும் கொடுக்கப்படும். அவர்கள் நடந்து வருகிற வழிகளிலே அவர்கள் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. பேசாமல் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டுருவாங்க. அங்கேருந்து மீண்டும் திரும்பி வரும்போது அவர்கள் மீண்டுமாக இந்த ஒட்டக மயில் தரித்த ஆடையை தரித்து கொண்டு அவர்கள் மீண்டுமாக வந்து இங்கே மறுபடியும் தங்களுடைய பணிகளை செய்வார்கள். இந்த காரியம் எப்போ நடந்துச்சுன்னா பிசி 200லேருந்து 68 வரைக்கும் நடந்துச்சு. இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். என்று சொன்னால் தோல் சுருளை எழுதுவதனாலே அநேக பணத்தை அவர்கள் ஈட்டினார்கள். அவர்கள் செல்வந்தர்களாக மாறினார்கள். அப்போ மாற என்னாச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செஞ்சாங்க? இந்த காரியத்தை விட்டு அவர்கள் எருசலேமுக்கு வந்து எருசலேமிலே சியோன் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் வாங்கினார்கள். அது வாங்கி அந்த இடத்துல தங்கி தங்கள் குடும்பங்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த பணி செய்யலை? ஆசாரிய பணியை செய்யவே இல்லை. இவர்கள் தங்களை பிரித்து கொண்டு பரிசுத்தமாய் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள்.
இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கேத்ரின் வயலில் இருக்கு இல்லையா, பள்ளத்தாக்கில், அதாவது எருசலேமுக்கும் ஒலிவ மலைக்கும் இடையிலே உள்ள இடத்திலே தாவீதினுடைய கல்லறை இருந்தது. அந்த தாவீதினுடைய கல்லறையை அவர்கள் எடுத்து மீண்டுமாக கொண்டு போய் சியோனிலே வைக்கிறார்கள். அதான் மேல் வீட்டு அறைக்கு கீழே தாவீதினுடைய கல்லறை இருக்கிறது. இதை கொண்டு போய் வச்சவங்களே யார்? இந்த எசின்ஸ் என்பவர்கள். இவர்கள் எல்லாம் குடும்பமாக எங்கே வாழ்ந்தாங்கன்னா மேல் வீட்டு அறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் கர்த்தருக்காக அவர்கள் மேசியா வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். இதில் யார் இருக்கிறா? மார்க்கு, நம்முடைய சுவிசேஷத்தை எழுதிய மார்க்கு, அவருடைய அம்மா பேர் என்ன? ரோதை, பர்னபா. இவர்கள் எல்லாம் எந்த குரூப்பை சேர்ந்தவங்க? இந்த எசின்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல இடம் வாங்கி அவர்கள் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாஸ்ட் அப்படி எங்கே வச்சார்? மேல் வீட்டு அறையில் வைத்தார். தாவீதின் கல்லறை அந்த இடத்துல இருக்குது. ஒரு தியரி என்னென்னா, 3வது டெம்பிள் எங்கே கட்டப்படும் என்று சொன்னால் இந்த இடத்துல தான் 3வது டெம்பிள் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு தியரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா உலகத்தினுடைய பெரிய ஒரு பூகம்பம் வரும், அதில் அந்த ஆக்சஸ் மாறும்போது உலகத்தினுடைய மையமாய் இன்று இருக்கக்கூடிய அந்த எருசலேமில் இருந்து சற்று மாறும்போது இந்த இடம் வரும். இந்த இடத்துல தான் வந்து 3rd டெம்பிள் கட்டப்படும் என்று சொல்லி ஒரு தியரி இருக்குது. அது எவ்வளவு உண்மை என்று சொல்லி தெரியாது. அந்த இடத்துல அவர்கள் எசின்ஸ் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர் யார்? யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில். அவங்க அம்மா யார்? மோசேயினுடைய வம்சத்தில் வந்தவர். தகப்பனார் யார்? ஆசாரியனாக இருந்தவர். ஆனால் ஆசாரிய தொழில் செய்யாமல், வேலை செய்யாமல் இவர் என்ன எங்கே போயிட்டார்? 30 வயது முடிந்த உடனே எங்கே போயிட்டார்? இந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து அவர் தன்னை பரிசுத்தமாக கொண்டிருந்தார். அங்கேருந்து அவர் ஹாலிடேக்கு வர்றார். வரும்போது தான் யோர்தான் நதிக்கரையில் வந்து அவர் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் செய்கிறார். இவங்க பெரும்பாலும் மனிதர்களோடு கூட பேச மாட்டாங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து பேசுகிறாரு. பேசும்போது மனிதர் கேட்குறாங்க, ஐயோ இந்த எசின்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாரு, ஒருத்தர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு போய் கேட்போம் அப்படின்னு போய் கேட்டால் என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் பயந்துடுறாங்க, ஏதோ கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ இவருடைய வாழ்க்கை ஆசாரிய வேலை செய்யாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடினாலே அங்கே போய் சேர்ந்தார். எப்போ சேர்ந்தார்? 30 வயதுக்கு அப்புறம். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் எத்தனை வயசு டிஃப்ரென்ஸு? 6 months டிஃப்ரென்ஸு. யோவான் ஸ்நானகன் எப்போ ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்குவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி 4 மாதங்கள் இந்த யோவான் ஸ்நானகன் எங்கே இருந்தார்? இவர்களோடு எசின்ஸோடு கூட சேர்ந்து அவர் அங்கே தங்கியிருந்தார். மீண்டுமாக வருகிற வழியிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். இவருடைய ஊழியத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போனார், சமேரியாவுக்கு போனார், யூதேயாவுக்கு போனார், எருசலேமில் போனார், மக்களை சந்தித்தார். ஆனால் இவர் எங்கே ஊழியம் செஞ்சார்? யோர்தானில். வாசிப்புமா 2வது நினைக்கிறேன். வனாந்தரத்தில் இவருடைய ஊழியம் எங்கே இருந்துச்சு? வனாந்தரத்தில். எல்லாரும் ஊழியம் எங்கே செஞ்சாங்க? சிட்டியில் வந்து செஞ்சாங்க. எல்லாரும் நகரத்தில் செஞ்சாங்க. இவர் எங்கே செஞ்சார்? வனாந்தரத்தில் செஞ்சார். 5வது வசனத்தை வாசிப்போம். எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ மக்கள் எங்கே போகிறாங்க? நகரத்தை விட்டு எங்கே போகிறாங்க? வனாந்தரத்துக்கு போய் இவர்கிட்ட செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் வந்து செஞ்சார். ஆனால் இவரை தேடி மனிதர்கள். இவருடைய ஊழியமே சற்று வித்தியாசமான ஒரு ஊழியம். இவருடைய ஊழியத்திற்கும் மற்ற தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்திற்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் வாசிப்போம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. போதும். இப்போ என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர் என்று சொன்னால் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆதாமை மட்டும் விட்டுறலாம்ல. ஆதாமை விட்டுருவோம். அங்கேருந்து காயே நாபேல் சேத்துலேருந்து ஆரம்பித்து
இந்த பக்கம் வந்தால் இயேசு கிறிஸ்துவையும் விட்டுடலாம். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் பிறந்த எல்லாரையும் காட்டிலும் இவர் யாரா? பெரியவரா. இவர் ஏனோக்கை காட்டிலும் பெரியவர். ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 365 நாட்கள் வாழ்ந்தார். கர்த்தரோடு கூட அவர் நடந்தார், சஞ்சரித்தார் என்று சொல்லுகிறது. உயிரோடு கூட அவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை காட்டிலும் யோவான் ஸ்நானன் எவ்வளோ என்னவா? பெரியவர். நம்ம நோவா தாத்தா அவர் பெரிய பேழையை உண்டாக்குனார். அப்போ மழையே இல்லாதப்ப புதுசாக ஒரு ஷிப்பை பண்ணுன்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? புது ப்ராடக்டை டெவலப் பண்ணுன்னு கான்செப்டே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? இல்லை, நியூ ப்ராடக்டை டெவலப் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மழையே தெரியாது, கப்பல் பண்ணுன்னா எப்படி பண்ணுறது? அவ்வளோ நாள் அவரோடு கூட பேசினாங்க. கர்த்தரோடு கூட பேசி 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 அவ்வளோ பெரிய பேழையை உண்டாக்கி முழு ஜனத்திற்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்ட நோவாவை காட்டிலும் யார் பெரியவர்? யோவான் ஸ்நானகன் பெரியவர். நம்முடைய யூதர்களுடைய முற்பிதா யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்களை காட்டிலும் பெரியவர் யாரா? யோவான் ஸ்நானகன். அப்புறம் மோசே. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாரு. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவ்வளோ மக்களை, இல்லை 5 லட்சத்திற்கு மேலான மக்களை விடுவித்து கொண்டு வந்தார். அவர் எவ்வளோ மிரக்கல் செஞ்சார். செங்கடலை பிளந்தார், பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். ஒரே மலையில் கர்த்தரோடு கூட பேசிய மனிதன் மோசே. அவரை காட்டிலும் யார் பெரியவரா? யோவான் ஸ்நானன். அப்போ யோவான் ஸ்நானன் அவ்வளோ பெரிய ஆளா? ஒரு கேள்வியில் எலியாவை காட்டிலும் எலியா என்ன செஞ்சார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எத்தனை? 450 பாகால் தீர்க்கதரிசி, 400 தோப்பு தீர்க்கதரிசிகளையும் சேலஞ்ச் பண்ணுறாரு. சேலஞ்ச் பண்ணி வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வர்றாரு. எத்தனை பேரை கொன்றாரு அவர்? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டவர். அவரை காட்டிலும் யோவான் ஸ்நானன் யாரா? பெரியவர். உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டவர். எலியா யார்? யோனாக்கு அடுத்து உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன். அவரை காட்டிலும் இவர் பெரியவர். எவ்வளோ காரியங்கள். சரி, அதுக்கு அடுத்தது எலிசா. எலியா என்னென்ன அற்புதம் செஞ்சாரோ 2 செஞ்சார். மரித்தும் மனிதர்களை உயிரோடு கூட எழுப்பின ஆள் யார்? எலிசா. அவரை காட்டிலும் யார் பெரியவரா? யோவான் ஸ்நானன். அப்போ அவர் என்னதான் செஞ்சார்? அவர் எதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இவர் பெரியவர் என்று சொல்லி? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவரை காட்டிலும் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவ்வளோ பெரியவர். என்னதான் ஊழியம் செஞ்சார் இவர்? ஊழியம் எத்தனை அற்புதம் செஞ்சார் யோவான் ஸ்நானகன்? ஒன்றுமே செய்யலை. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு இவர் யாருமே அற்புதத்தையே செய்யவில்லை என்று சொல்லி. அப்போ இவர் என்னதான் ஊழியம் செஞ்சார்? வழி காட்டினார், வழி ஆயத்தம் பண்ணார். சரி, மிச்சவங்களாம் வழி ஆயத்தம் பண்ணலையா? பேப்டிசம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சார்? பேப்டிசம், ஞானஸ்தானம் கொடுத்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் என்ன செய்கிறாரு? இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். என்ன சொல்றாரு? நான் என்ன செய்றேன்? ஜலத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். எனக்கு பின்னதாக வருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து வர்றாரு. அவர் எதனால கொடுப்பாரு? ஆவியினாலும் அக்னியினாலும் அவர் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அவர் என்னிலும் பெரியவர்னு சொல்லி அவர் வழி காட்டுகிறார். அது மாத்திரம் இல்லை, யோவான் 1ஆம் அதிகாரம் 29-37 வரையில் வாசித்தோம்னா அவர் சொல்கிறாரு,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்றாரு. 36வது வசனத்தை வாசிப்போம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அடையாளம் காட்டுறாரு. 37வது வசனம் வாசிப்போம். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யாரு அவங்க 2 பேரு? அந்திரேயாவும் யோவானும். இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? இதுக்கு முதல்ல யாருடைய சீஷர்லாம் இருந்தாங்க? யோவான் சாணனுடைய சீஷர்லாம் இருந்தார். அவரே சொல்லிட்டாரு இவர் தான் பெரியவர்னு. சரி, நான் கட்சி மாறிடுறேன் அப்படின்னு இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்து சொன்ன ஒரு மனிதன். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்றாரு? இவர் தான் வந்து எலியா என்று சொல்லுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். அநேகர் சொல்றாங்க எலியா வரப்போறாருங்க, எலியாக்காக காத்து கொண்டிருக்கிறோன்ட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எலியா வந்தாயிற்று. நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வர்றவர் யார் தான்? இவர் தான். அப்போ எலியா வரப்போறாருன்னு எப்படி இந்த மக்களுக்கு தெரியும்னா, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 5, 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஓகே, மல்கியா 3:1 வாசிக்கிறோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படி எலியாவினுடைய ஆவியை உடையவர். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் வந்து சொல்றாரு, யார் இது? இவன் வந்து எலியாவினுடைய ஆவியை பெற்றவன் என்று சொல்லி. அதே மாதிரி எலியாவின் ஆவி கரெக்டாக தான் இருந்துச்சு இல்லை? எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சார்? கர்மேல் பர்வதத்தின் மேலே அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சார். 19ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சார்? நீ பாடும்போது கேட்டோம். சூரிய செடியில் போயிட்டு என்ன செஞ்சார்? நான் மரித்தால் போதும் ஆண்டவரே. இவரும் அதே மாதிரி தான். முதல்ல சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவர் இவர் தான் அப்படின்னு சொன்னார். இவருக்கு என்ன வந்துருச்சு? டவுட் வந்துருச்சு. வாசிப்போமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வசனங்களை வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமானம் ஆகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது. இல்லை, மத்தேயு 11ஆம் அதிகாரம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். முதல்ல என்ன சொன்னாரு? தேவாட்டுக்குட்டி ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னார். நான் நடக்கிற காரியத்தை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பல நேரங்களில் நமக்கு இப்படி தான் வரும்ல, எல்லாம் சொல்லுவோம், அதுக்கான டவுட் வந்துடும். நம்ம போல தான் அவரும் வந்திருக்கிறாருல்ல, டவுட் வந்துருச்சு. இப்போ கேட்குறாரு, நீர் தானா இன்னொருவர் வர? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னது? தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். போதும். இப்போ சொல்றாரு, நான் தான் என்று சொல்ல நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி பற்றி நீ படிச்சிருக்கேல, நீ போய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை படிப்போம். 35ஆம் அதிகாரத்தில் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம். கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான்,
ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டார்ந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். போதும். தன்னை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தெல்லாம் படி அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனாலும் யோவான் சாணத்துக்கு டவுட் தான் வந்தார். நான் என்ன செஞ்சேன்? லைவ் ஒயர்லேயே கை வச்சார். யார் மேலே? ஏரோது மேலேயே கை வச்சார். ஏரோது ஆன்டிபாஸ். அவர் செஞ்ச தப்பை சொன்னோன்னா அவர் என்ன செஞ்சார்? சிறைச்சாலையில் போட்டார். இப்போ சிறைச்சாலையில் உட்காந்துருக்கிறாரு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ அவருக்கு என்ன வந்துருச்சு? டவுட் வந்துருச்சு. அதனால தான் கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு? வருகிற நீதானா? அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? தலையும் வெட்டியாச்சு. இப்போ யோவான் சாணன் மரித்து விட்டாச்சு. ஒரு அற்புதத்தையும் செய்யலை, அதிசயத்தையும் செய்யலை, மரித்தவர்களையும் எழுப்பலை. அவர் எத்தனை மாதம் ஊழியம் செஞ்சார்னா 7 மாதம். என்னுடைய கணக்கின்படி 6லேருந்து 7 மாதம், அல்லது நீங்கள் கொஞ்சம் லிபரலாக இருந்தால் 1 இயர்னு வச்சுக்கலாம். லெஸ் தென் 1 இயர் தான் ஊழியம் செஞ்சார். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மத்தேயு 11:11 ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்களில் காரணம் என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையினுடைய வழியை அவர் ஆயத்தம் பண்ணினார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 3:3 வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. 3:8 வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு அவன் ஆயத்த பண்ணபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவருடைய வழியை இவர் ஆயத்தம் பண்ணார். என்னென்ன மினிஸ்ட்ரி பண்ணார், என்னென்ன பிரசங்கம் பண்ணாருன்னு அடுத்த வாரம் பார்ப்போம், டைம் இல்லை. கர்த்தருடைய வழியை அவன் ஆயத்தம் பண்ணபடினாலே அவன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவானை போல. இப்போ மத்தேயு 11:11 மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம் முழுமையாக. அதுக்கப்புறம் ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தில் எத்தனை பேர் போவோன்னு நம்பிக்கை இருக்குது? எல்லாத்துக்கும் இருக்குது, சிலருக்கு இல்லையோ. பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோன்று. அப்போ நீங்களும் நானும் எப்பேற்பட்டவரான்? யாரோட பெரியவர்? இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா இல்லையா? சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் வரேன் நான். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணான். ஆகையினாலே அவன் யாரை காட்டிலும் பெரியவன்? எல்லாரை காட்டிலும். ஆதாமை தவிர அங்கிருந்து எல்லாரை காட்டிலும், தாவீதை காட்டிலும் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னேன். என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் செய்வான்னு சொன்ன தாவீதை காட்டிலும் அவர் பெரியவர். இவன் என்னுடைய சிநேகிதன். யாரை பார்த்து சொல்கிறாரு? மோசையை பார்த்து சொல்கிறாரு, இவன் என்னுடைய சிநேகிதன். நீங்கள்லாம் தீர்க்கதரிசி தான், அவன் தீர்க்கதரிசி அல்ல, அவன் என்னுடைய நண்பன் என்று சொல்லி அவரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவர். ஆனால் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பரலோக ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய லீஸ்ட் ஆள் எப்படிப்பட்டவனா? அவரை காட்டிலும் பெரியவனா. இப்போ நீங்களும் நானும் ஒத்துருக்குறோம். நம்ம எங்கே போகிறோம்? பரலோக ராஜ்யத்தில். பெரியவன் கூட வேண்டாம், லீஸ்ட்டாக வச்சாலும் நீங்களும் நானும் யாரை காட்டிலும் பெரியவர்? இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, 2வது வருகை வரப்போகிறது. ரகசிய வருகை, பகிரங்க வருகை. இதற்கு என்ன காரியத்தை இந்நாள் வரைக்கும் செஞ்சீங்க? லெட் மீ பி வெரி ஹானஸ்ட் வித் யூ அண்ட் காட். இது வரைக்கும் நானும் ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா இனிமேல் தான் செய்யணும். நானே இனிமேல் தான் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நீங்களும் நானும் அந்த காரியத்தை செஞ்சால் தான் இந்த வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே
பெரியவன் ஆகணும்னா என்ன காரணம்? உள்ளே பிரவேசிக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? விசுவாசித்தா மாத்திரம் போதாது. இந்த வாரம் பைபிள் ஸ்டடியில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். விசுவாசித்தா மாத்திரம் போதாது. அநேக நேரங்களில் சொல்லியிருக்காங்க, நல்லா விசுவாசிக்கிறேன், நான் எப்படியும் எங்கே போயிடுவேன்? பரலோக ராஜ்யத்தை. அது போக முடியுமா முடியாதான்னு இந்த வரக்கூடிய 25ஆம் தேதி பைபிள் ஸ்டடியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னது? அவருடைய வருகையை, கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆயத்தம் பண்ணோம். அது இல்லாமல் யோவான் சாணனை போல மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்குறோம்? ஒருவேளை ஒன்றுமே செய்யலைன்னா, ஒருவேளை இந்த பிரசங்கம் யாருக்குன்னா, எங்கள் தாத்தா பாட்டி கோயிலுக்கு போனாங்க, எங்கள் அப்பா அம்மா கோயிலுக்கு போனாங்க, நானும் சண்டே அன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன், எங்கள் பாஸ்டர் பழைய பாஸ்டர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது இருக்கட்டும், பழைய பாஸ்டர் சொன்னார் நீ விசுவாசி எங்கே போயிடலாம், வரலாம் போகிறோம், அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற ஆளுக்கு இல்லை. உண்மையாகவே நீங்கள் போக வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். அந்த ஆயத்தம் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த சிந்தையோடு கூட கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை பார்ப்போம். யோவான் சாணகன் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் சாணகனை காட்டிலும் பெரியவன், எல்லாரையும் காட்டிலும் யோவான் சாணகன் பெரியவன் என்று சொல்லி, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவராக இருப்பவர் இந்த யோவான் சாணகனை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி அநேகரை ஆயத்தம் பண்ண வேண்டும். நீங்களும் நானும் முதலாவது ஆயத்தமாக வேண்டும். ரெண்டாவது, அநேகரை ஆயத்தம் செய்ய வேண்டும். அதுக்காக நீங்களும் நானும் என்ன செஞ்சுருக்கிறோம்? இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கீபோர்டு வாசித்தேன், கிட்டார் வாசித்தேன், இவைகளெல்லாம் ஆயத்தம் பண்ணுவது அல்ல. மற்றவர்களை நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ண வேண்டும். இல்லை, அநேக நேரங்களில் நீங்களும் நானும் சொல்லுவோம், நான் தான் சர்ச்சில் என்ன செய்கிறேன், ஃபீக்கெல்லாம் சர்வ் பண்ணுறேன், இவைகளெல்லாம் ஆயத்தம். இதுவும் ஒரு ஊழியம், செய்து தான் ஆகணும். மார்த்தாளின் ஊழியமும் தேவை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக மற்றவர்களை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதுக்காக நீங்களும் நானும் என்ன செஞ்சுருக்கோம் இதுவரை? ஒருவேளை ஒன்றுமே செய்யலைன்னா நம்ம சொல்லுவோம், ஹானஸ்டாக கருத்துறதுல, கர்த்தாவே இதுவரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலை ஆண்டவரே, அதை செய்வதற்கான பலன் எனக்கு இல்லை, ஞானமும் இல்லை, ஆனால் என்னை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும், உமக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய இரகசிய வருகையிலே அநேகரை நான் சேர்க்க தகப்பனே என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு அநேகரை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரியாக என்னை மாற்றும். டிஎல் மோடி இவ்விதமாக சொல்கிறார், கர்த்தருடைய கரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை இன்று வரையில் உலகம் காணவில்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஊழியக்காரியாக உங்களையும் என்னையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து கொண்டே விசுவாசம் இருக்குது என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு வரக்கூடிய பைபிள் ஸ்டடியில் விசுவாசத்திற்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த காரியத்தின் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள போகிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது. யாக்கோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேய்களும் தேவனை விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி, வெறும் விசுவாசத்தை கொண்டு அல்ல, அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. எப்படிப்பட்ட முழுமையான விசுவாசத்தை நீங்கள் நானும் பெற வேண்டும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அது முழுமையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் நீங்களும் நானும் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கே வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதில் நான் எங்கெங்க என்ன ஊழியத்தை செய்ய முடியும்? அலை ஓயணும்னு சொல்லிட்டு கால் கழுவ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அலை ஓய போவதே இல்லை. நீங்கள் கால்களை எடுத்து அலைகளின் மீது வைக்கும்போது அந்த அலைகளின் மீது நடக்கக்கூடிய திராணியை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பார். அதன் மூலமாக நீங்களும் நானும் ஒரு ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக மாற முடியும். இந்த வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று, தகப்பனே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஊழியத்திற்காக என்னுடைய வேலையெல்லாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் உமக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று, தகப்பனே உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, என்னை உருவாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட நேரம். மற்றவர்களை பார்க்க வேண்டாம். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம், நீர் என்னை எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாகவாவது நான் உள்ள நுழையணும் ஆண்டவரே. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி தேவனோடு கூட பேச போகிறோம். அந்த நேரம் இந்த ஜெபத்தை பிரதர் விக்கி வந்து ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் இணைந்து, ஏதோ உங்களை குற்றப்படுத்துகிறேன் என்றல்ல, நானும் என்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், வரக்கூடிய நாட்களில் நாம் யாவரும் இணைந்து தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.